முடிய போகுது. சுடிதாரும் பிளவுஸும் நீ ஒரு மாசத்துல தச்சு பழகிட்ட. இனி வீட்ல இருந்து இந்த பிசினஸ் பண்ண போற. வீட்ல இருந்த பண்றவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீ வீட்ல இப்ப தைக்கிற அப்படின்னா உங்ககிட்ட பிளவுஸ் எல்லாம் உடனே கொண்டு வந்து தர மாட்டாங்க. குளிக்க போவாங்க, அப்ப துணி கொஞ்சம் கிழிஞ்சிருக்கோ அதை தூக்கிட்டு வருவாங்க நம்ம கிட்ட அடிச்சு கொடுங்கன்ட்டு. ஆனா இது வந்து நல்ல துணி எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை கொண்டுட்டு பெரிய கடைக்கு போவாங்க. அதுவும் கடை பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது கிழிஞ்ச துணி அடிக்கிறது ஒண்ணு, கை வைக்கிறது ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு சிந்தடிக் பிளவுஸ் கொடுக்குற இடம் ஒண்ணு, பெரிய பொட்டிக்ல கொடுக்கறது ஒரு பிளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சுதான் வச்சிருப்பாங்க. அது அவங்க அப்படிதான் இருப்பாங்க. எதை உடனே யாருக்கிட்டே எதை கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட திறமைய நம்ம தான் வளர்த்துக்கணும். நம்ம முதல்லதான் இடத்த பொறுத்து வர்றதே இல்லை. இப்ப எந்த இடமா இருந்தாலும் நம்ம கிட்ட திறமை இருந்தா எங்க உலகத்துல எந்த இடத்துல இருந்து கூட நம்ம துணியை வாங்கி தைக்க முடியும். அதனால ஆல்டர் வேலையை கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. முதல்லயே நீ வந்து ஆல்டர் வாங்கி வாங்கி தைக்கிற அப்படின்னா அங்க போனா ஆல்டர் தான் அடிச்சு தருவாங்கன்னு சொல்லிடுவாங்க. நான் முதல்ல இருந்து சொல்றது ஆல்டர் வேலையை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த விஷயத்தையும் லேர்ன் பண்ணிக்க முடியாது. எங்கிட்டயே ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, இந்த இடத்துக்கு கடை வச்சா வந்து உங்ககிட்ட யார் ட்ரெஸ் கொடுப்பாங்க, பெரிய கடைக்கு தானே நீங்களா இருந்தாலும் போயிருப்பீங்கன்னு. இப்ப இன்னைக்கு அவங்க வந்து எங்கிட்ட வந்து டேட் வாங்கி தச்சுட்டு போறாங்க. அந்த அளவுக்கு நம்ம தான் நம்மளோட திறமையை வளர்த்துக்கணும். அதனால வீட்டுல இருக்கிற உங்களுக்கும் சொல்ற, வீட்டுல